நாங்கள் எங்கே இருக்கோன்னா கொடைக்கானல். நல்லா இருக்குது. ஆக்சுவலாக வேறு வியூ பாயிண்ட் பார்த்தேன், இப்போ எடுக்கணுன்ற ஐடியாவில். இது மணி 6. ஏன் நான் வந்து சன்கிளாஸ் போட்டிருக்கேன்னா ஃபேஸ்லாம் வீங்கிருக்கு சரியாக தூங்காமல். ஏன்னா நைட்டில் நல்ல மழை திண்டுக்கல்லேருந்து. ஸோ நாங்கள் வந்து கொடை ரோடில் வந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் மேலே போகிறோம். ஸோ காத்தாலே ஷாப்பிங். இவ்வளோ பெரிய கூட நான் 100 ருபீஸ் வாங்கினேன். நல்லா இருக்கு. இதை விட ரொம்ப அழகான ஒரு இந்த இடம் பார்த்தேன். சரி, நான் பார்க்கும்போது நான் உங்களுக்கு மறுபடி காமிக்கிறேன். குட் மார்னிங். ரொம்ப நல்லா இருக்கு. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொடைக்கானல் வரேன். என்னோட பயத்தெல்லாம் மூட்டை கட்டி பேக் உள்ள வச்சுட்டு தெரியல, இன்னும் அந்த பட்டிக்கட்டா முட்டாய் கடையை பார்த்த மாதிரி எனக்கு அந்த கண் ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு கண் நல்லா தெரியும்ல, அது மாதிரி எனக்கு தெரியுது. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. என்ன சொல்கிறதுன்னா, இவ்வளோ நாள் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன்னு ரொம்ப ஃபீலாக இருக்குது. அவ்வளோ நல்லா இருக்குது, சொல்லவே தெரியல. கேக்குதா குருவியோட சத்தம்லாம்? ஐயோ, இந்த ஃபால்ஸோட சத்தம் வாய்ப்பே இல்லை. நான் நிஜமா இதெல்லாம் பார்த்தது இல்லை. அதனால எனக்கு இதெல்லாம் ரொம்ப 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 அதிசயமா இருக்கு. என்னோட நான் இப்படியே இருந்துருவேன் போல, எதுவும் வேண்டாம்னு தோணுது. இயற்கையை தவிர எதுவுமே ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆக்சுவலாக நான் வந்து ஏதோ ஒரு பெரிய விஷயம்னு நான் இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருக்கேன். இல்லை, அது உண்மை இல்லை, இதுதான் உண்மை. இங்க எங்கேயோ ஃபால்ஸுங்க அப்படியே ஊத்துது, குட்டி ஃபால்ஸ். இதுக்கே எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. பெரிய ஃபால்ஸ் எல்லாம் பார்த்தா என்ன செய்யணும்னு தெரியல. அது தண்ணியோட சத்தம் அப்படி கடகட கடன்னு இருக்கு, நல்லா இருக்கு. எங்கேயும் இதெல்லாம்னு முடிவு பண்ணிட்டேன். நல்லா இருக்கு. இவ்வளோ சந்தோஷமா இவ்வளோ சிரிச்சது இல்லை எந்த ஒரு விஷயத்துக்கும். நல்லா இருக்கு. வெல்கம் டு கொடைக்கானல். ஃபால்ஸ் பார்த்தீங்களா, செம்மையா இருக்கு. இந்த காடு மாதிரி இருக்குல்ல, எங்கேயோ ஒரு பறவை சின்னதாக கிக்கி கிக்கி கிக்கின்னு சத்தம் போடுது. நல்லா இருக்குது, கூட்டமாக இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கு. இது மாதிரி எங்கேயாவது தனியாக நானும் வந்துடணும் போலே இருக்கு. பிடிச்சிருக்கு ரொம்பவே. ஏதோ அதை பறவை சொல்கிற மாதிரி வாய்ப்பே இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. ஃபாக் நிறைய போகுது, பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு. நான் இங்கேயே இருந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் இங்கே இருந்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த க்ரீனரியோட செமையாக இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. நான்
சென்னைக்கு வர போறது இல்ல. நான் இங்கே இருக்கிறேன். அப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு பாருங்க உண்மையிலேயே. பார்த்தீங்களா, இது ப்ளம்ஸ் செடி. இந்த காயெல்லாம் பழமாகுமா எங்கள் அப்பா சொன்னாங்க. எல்லாமே ப்ளம்ஸ் மரம். இல்லைப்பா, நம்ம கொடைக்கானலோட லேக் ஒரு போட் ஹவுஸில் நின்றுட்டு இருக்கோம். ஓரமா இல்லையான்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. தண்ணியில் வந்துட்டா நம்மளுக்கு நல்ல ப்ராப்பராக ஸ்விம்மிங் தெரியாது இல்லை, ஆனால் நல்லா இருக்கு. சரி, நான் உளுந்துருவேனா, அந்த போலீஸ்கார் வேற என்னை பயமுடுத்துறார். ஓகே, குதிரை மேலே ஏறலாமா? எவ்வளோ கேட்கலாம்? பார்க்கலாம் குதிரை மேலே ஏறமா இல்லையா. என்ன பண்ணுவாங்க, இவ்வளோ பெரிய உத்திரணியில பெல் பெல் ரொம்ப எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. பக்கத்துல இருக்கிற லோக்கல் மார்க்கெட், சும்மா ஒரு ரவுண்ட் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. Three tops, tops 500. ஆக்சுவலாக கவுன் மாதிரி இருக்கு. நான் வந்து விசாரிச்சுட்டு வாங்கலான்னு இருக்கேன். ஒருவேளை வாங்கிட்டேன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். கவுனு காமிச்சிடுங்க. இங்கே உள்ளது நல்லாதான் இருக்கு. வால்பேரி பாயிண்ட் பண்ணீங்களா? ஃப்ளக்ஸ் எவ்வளோ? ஃப்ளக்ஸ் 60 ரூபாங்க. ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் பியூட்டி கேரட் வச்சிருக்க மாதிரி இருந்து எவ்வளோ மண்ணாக இருக்குது அதில் கொண்டாந்து அதில். எனக்கு ஒரு ப்ளம் செட் சரி, வேறு பீட்ரூட்டு பூரா எடுத்துட்டிங்களா? இந்த காய் வேணுமான்னு பாருங்கள். அவக்காடா, இது வால்பேரி, மலைப்பூண்டு, இது ப்ளம்ஸ். கேரட் நூல்